நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் மேப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் கூகுள் மேப்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? நீங்கள் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படி சொல்லலாம். அதே இதில் கூகுள் மேப்ஸும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. பட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் மேப் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும். அதாவது உங்கள் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் இந்த கூகுள் மேப்ஸ் எனேபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கெல்லாம் விசிட் பண்ணீங்க, கடந்த காலங்களில் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணீங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த கூகுள் மேப்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும் சமாளிச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி உள்ளே போகணும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடணும், எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமலேயே போயிடும். ஸோ அதுக்காக வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் மேப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேரெக்டாக உங்கள் ஃபோனில் கூகுள் மேப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாட்டமில் பாருங்கள், ஒரு 5 டேப் இருக்கும். அதில் சேவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னே அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான டைட்டிலோடு இருக்கும். டே, பிளேசஸ், சிட்டிஸ், வேர்ல்டு, பிளேசஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்லாம் விசிட் பண்ணீங்க அப்படிங்கிற விவரங்களை, ஃபுட் அண்ட் ட்ரிங்க், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்ச உடனே இவ்வளவு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே அக்யூரேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேட் இல்லை. பட் நீங்கள் வந்து அது பக்கத்தில் நீங்கள் போயிருப்பீங்க, அதை அப்படியே வந்து கூகுள் மேப்ஸ் வந்து லொக்கேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பக்கத்தில் பாருங்கள் ஒரு புக் மார்க் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் விசிட் பண்ண நினைக்கிறீங்க இன் ஃபியூச்சரில் அப்படின்னா நீங்கள் இந்த ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஃபேவரட்ஸ், வாண்ட் டு கோ, ஸ்டார்ட் பிளேஸ், இதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை நியூ லிஸ்ட்டில் போட்டு டன் கொடுத்துடலாம். இது ஒரு செட்டப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வியூ லாஸ்ட் விசிட், அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக விசிட் பண்ண ரெஸ்டாரண்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் எத்தனை ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் விசிட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் இதில் வச்சுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் ஆல் விசிட்ஸ், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 14 வகையான பாக்ஸஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணால் இதை வந்து நீங்கள் ப்ரைவேட் லிஸ்ட்டாக வச்சுக்கலாம், அதாவது ப்ரைவேட்டாக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஷேர் அ லிங்க் டு வியூ ஆர் எடிட், இல்லை இதை பப்ளிக்காக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் இதில் இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த செட்டப்பை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளே போய் லாஸ்ட்டாக எத்தனை ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணீங்க, அதை எப்படி புக் மார்க் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம், அது எப்படி நம்ம ப்ரைவேட்டாக பண்ணோம் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சிட்டிங்க. ஸோ இதை பற்றி அழகாக ஒரு நல்ல கருத்துக்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தனோ அந்த விஷயத்தை தெளிவாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் பயன்படுத்தட்டும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக், கவலை இல்லை.